ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் காரக்குழம்பு. என்னங்க எல்லாமே வழக்கமாக வைக்கிறது தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக செய்கிற மெத்தடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருந்தது. அது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். நான் வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயில் பூச்சி இருக்கும், ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போது வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேங்காய், ஒரு 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அடுத்து கொஞ்சம் சீரகம், அடுத்து நல்லா பழுத்த தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திப்பியாக அரைக்க வேண்டாம், நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்குறதுலேயே அந்த காய் ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புலையும் இதை நம்ம சேர்த்து வேக வைப்போம். நல்லா சாஃப்டாக அந்த காய் வெந்து வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா சூப்பராக வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அதே எண்ணெயில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்து கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அடுத்து கொஞ்சம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதிலே செய்யுங்க. அடுத்து ஒரு பழுத்த தக்காளி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்து இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் சாதாரணமாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தூள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். வதக்கி விடும் பொழுது அந்த தனி மிளகாத்தூள்லேருந்து குழம்பும் நல்லா கலராக இருக்கும், பச்சை வாசனையும் சீக்கிரம் போன மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை தான் இது கூட நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இருந்துச்சு இல்லையா, அது கூட நம்ம புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுத்து நம்ம இந்த விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது கூடவே சேர்த்துற வேண்டியதான். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம நல்லா தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுத்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் வெண்டைக்காய், அதையும் இது கூட சேர்த்தாச்சு. எண்ணெயில் வதக்கி இருக்கிறதுனால இது அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் அவ்வளோவா இருக்காது. சில பேர் அதனால் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கிட்டதுனால அந்த மாதிரிலாம் இருக்காது. காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இப்போது பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.